Hello friends, welcome to Tamil Tech Express. In the video, Oppo A78 5G premium phone தான் பார்க்க போறோம். இந்த ஃபோனோட பிரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல 18000 வரைக்கும் Flipkart and Amazonல கிடைக்குது. அதுக்கு அப்புறம் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா white, black, blueங்கற கலர்ல வருது. இப்போ இந்த ஃபோனோட ஃபியூச்சரை பத்தி நம்ம பார்ப்போம். First வந்து RAM. இந்த ஃபோன்ல வந்து RAM வந்து பார்த்தனா 8GB வருது. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. RAM வந்து அதிகமா இருக்கும்போது heavy apps multitasking வந்து நல்ல ஆப்ஷன் நல்ல சூட்டபிளா இருக்கும். சோ அப்படி பாக்கும்போது RAM வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா 8GB வந்து virtual RAM வந்து கொடுத்திருக்காங்க. virtual RAM வந்து ஒரு ஃபியூச்சரா நம்ம எடுத்துக்கலாம். பட் அது ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்பேஸ்ல இருந்து மெமரி எடுத்து தான் அது RAM-ஆ யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து ஒரு ஃபியூச்சரா கன்சிடர் பண்ணலாமே தவிர அது வந்து ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்க முடியாது. So first option RAM வந்து பார்த்தா அப்படினா நல்ல ஆப்ஷனா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு மாஸ் ஸ்டோரேஜ். இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அது இல்லாம இன்னும் அதிகமா வேணும் அப்படினா 1TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து டெடிகேட்டடா கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், மூவிஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் ஆப்ஷன் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல நல்லா இருக்கு. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படினா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் கலர் OS 13 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து Android 13 பேஸ் பண்ணி இருக்கு. சோ டைம்லி அப்டேட் வந்து 2 அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மூணாவது ஆப்ஷனும் நல்லா இருக்கு. நாலு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் போன்ல மினிமம் 5000 mAh வந்து பேட்டரி இருக்கணும். சோ இந்த போன்ல 5000 mAh வந்து பேட்டரி இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படினா 33 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இந்த போனை நீங்க 67 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படினா ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கு வந்து சப்போர்ட் இருக்கு. சோ ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நீங்க வந்து 7 hours வந்து கண்டினியூஸா வந்து கேம்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து கால் வந்து பார்த்தோம் அப்படினா 22 hours வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்கு. வீடியோ பிளாக் வந்து மேக்ஸிமம் 16 hours வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து ப்ராசஸர். இந்த ஃபோன்ல MediaTek 6833 சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினானா சூப்பரா இருந்திருக்கும். பட் இது வந்து காஸ்ட் வந்து 18000க்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம். இது வந்து ஒரு மிட் லெவல் ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் மூலமா வந்து கேமிங் சப்போர்ட் இருக்கு, பேட்டரி ஹெல்த்துக்கு சப்போர்ட் இருக்கு, மல்டிடாஸ்கிங் சப்போர்ட் இருக்கு. கேமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா Mali G57 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து அவரேஜான லெவல் தான். அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.56 வந்து இன்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா ஹரிசாண்டலாக நீங்கள் மூவி பார்க்குறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் முக்கியமாக இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா HD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து HD+ வந்து ரொம்ப கம்மி தான். ஃபுல் HD+ வந்து மினிமம் கொடுத்துருக்கணும். அது வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. இது வந்து ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேனல் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா IPS பேனல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே. அடுத்தது வந்து 16.7 மில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 500 இருக்கணும். இந்த ஃபோன்ல 600 இருக்கு. ஸோ அதனால டைரக்ட் சன்லைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாண்டா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்ல இருக்கு. மெயின் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 MB இருக்கு. அடிஷனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 MB வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 MB தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் செட்டப் கேமரா இருக்கு. இந்த ஃப்ரண்ட் கேமராவும் சரி, பேக் கேமராவும் சரி மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்கு. 4K வந்து சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல 18000 வரைக்கும் Flipkart and Amazonல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 188 கிராம் வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோனா இருக்கு. திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.9 mm இருக்கு. கனெக்டர் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோன்ல டைப் C போர்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு 3 ஸ்லாட் இருக்கும். 2 ஸ்லாட் வந்து சிம் கார்டுக்கும், 1 ஸ்லாட் வந்து மெமரி கார்டுக்கு டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இதுதான் இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர். அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு சிஸ்டம் வந்து இந்த ஃபோனில் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் மாடல் ஓப்போ அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மற்ற பேசிக்கான ஃபீச்சர் வைஃபை, GPS இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm வந்து ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC சப்போர்ட் இருக்கு. தென் வாட்டர் ப்ரூஃபும் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுடைய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து இதில் இருக்கிற ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. இது வந்து ஒரு டிராபேக்காக சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து அவரேஜாக தாங்க இருக்குது. ஸோ HD+ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஒரு டிராபேக்காக இருக்குது.
மினிமம் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபோனில் இருக்கிற முக்கியமான ட்ராபேக்காக சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K வீடியோ சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. எஃப்எம் ரேடியோ வந்து இல்லை. எஃப்எம் ரேடியோ வந்து நிறையா ஃபோன்லேயே இப்போ வர்றது இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேமரா வந்து இந்த ஃபோனில் அவரேஜான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வேறு மாடல் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ரீசன் டு பை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் பிராண்ட். இது வந்து ஓப்போன்றதுனால ஒரு ப்ரீமியம் பிராண்ட், அது ஒன்று. ரெண்டாவது பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபீட்பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே, டிசைன், குவாலிட்டி இதுலேயும் நல்லா இருக்குது. எக்ஸப்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் தவிர இந்த ஃபோனு மற்ற லெவல் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீசன் டு பை வந்து பார்த்தோன்னா எக்ஸப்ட் கேமரா, அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் தவிர இதை வாங்கலாம். கேமராவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வேறு மாடலை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அது வந்து நாட் ரீசன் டு பை. ஸோ இப்போ இந்த ஃபோனுடைய யூசர் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.3 ரேட்டிங் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டோடைய ரேட்டிங். இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தோன்னா 6000 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 5க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.3 இருக்குது. ஸோ கேமரா பார்த்தோம் அப்படின்னா அவரேஜ் லெவலில் தான் இருக்குது. பேட்டரிக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேவுக்கும் நல்லா இருக்குது. டிசைனுக்கும் நல்லாவும் இருக்குது. மாதிரி அமேசானுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.2 வந்து கொடுத்துருக்காங்க. வந்து அமேசானுடைய ரேட்டிங். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி, வேல்யூ, பேட்டரி இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவரேஜ் லெவலாக தான் இருக்குது. மற்றபடி மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய ஷார்ட் அன்பாக்சிங் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபோனில் சார்ஜர் இருக்கும், டேட்டா கேபிள் இருக்கும், ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.